இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமெண்ட் ரிட்டெண்ட் பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிமெண்ட் ரிட்டெண்ட் பாருக்கு வந்து அதாவது சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம மேலே வந்து பார் கொடுப்போம் இல்லையா, அந்த பார் கொடுக்கறது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் பேஜ். இதில் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி நான் ஒரு இதாக வந்து செலக்ட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபைல் வந்து நம்ம முதல்ல வந்து செக் பண்ணிக்கணும். டவுன்லோடில் வந்து அவங்களுக்கு எத்தனை இம்ப்ளான்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் வந்து கலைச்செல்விங்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளான்ட் ஃபுல்லாக வந்து சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட்டு. உங்களுக்கு எத்தனை இம்ப்ளான்ட்டுன்னு நம்ம முதல்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 8 இம்ப்ளான்ட் இருக்குது. 8 இம்ப்ளான்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கணும், மொத்தம் வந்து 6 to 6 வரைக்கும் தான் நம்ம பண்ண போகிறோம். 8 இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், மீதி இல்லாத இம்ப்ளான்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து நம்ம பார் டிசைனிங் பண்ண போகிறது ஓரளவுக்கு அவங்களோட ப்ரீஆப்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ப்ரீஆப்பையும் நம்ம மெர்ஜ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட் வந்து கிளைண்ட்டு அவங்க பேர் போட்டுக்கலாம். கலை செல்வி பார் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 8 இம்ப்ளான்ட்டுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 6 செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அனட்டமிக் ரவுண்ட் கிடையாது, பார் பில்லர் கொடுத்துட்டு இங்கே டைட்டானியம் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து 8 இம்ப்ளான்ட்டுக்கு நான் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். வேறு எதுவும் நீங்கள் ஒரு இம்ப்ளான்ட்டுக்கும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. 1 இங்கே 2 3 4 5 6 7 8 மீதி இருக்குதுங்க இல்லையா, இந்த இம்ப்ளான்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணுறது வந்து பார் செக்மெண்ட்டு கொடுத்துட்டு இங்கே அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து கனெக்டர் கொடுக்கணும். கனெக்டர் கொடுக்காமல் பண்ணக்கூடாது, ஏன்னா கனெக்டட் இல்லாமல் தனித்தனியாக போய்டும் அப்புறம் பார். இங்கே டிஜிட்டல் இம்ப்ரெஷன் ஸ்கேன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து வந்து மீடியா டாக்குமெண்டேஷனில் வந்து நம்ம ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து கலைச்செல்வி பேஷண்ட்டோட பார் இது அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். அடுத்து வந்து அவங்களோட ப்ரீஆப்பை வந்து நான் பென்ட்ரைவில் காப்பி பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்களோட லோவர் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் லோவர் அப்படியே ஜஸ்ட் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொண்டுட்டு வந்து வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிசைனுக்குள்ளே போயிடலாம். இது பார்ஸ், அதாவது நம்ம வெறும் சிமெண்ட் ரிட்டைண்டாக பார் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இது செலக்ட் பண்ணுறோம். இதே ஸ்க்ரூ ரிட்டைண்டுக்கு வந்து நமக்கு வேறு மாதிரி வரும். அது வந்து நான் எப்படிங்கிறத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிமெண்ட் ரிட்டைண்டு சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட்டுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லோவர் ஜா அப்படின்னு நமக்கு கேட்குது இல்லையா, இது வந்து எந்த இதில் நம்ம பார் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம உள்ளே கொண்டு போகணும். ப்ரீஆப் ஸ்கேனை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் நம்ம பாருன்னு இருக்கு இல்லையா, அதனால் இது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த கம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அன்னீவனாக அங்கங்கே இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து லைட்டாக நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஸ்மூத் பண்ணக்கூடாது, இல்லைனா ஃபிட்டிங் இஷ்யூ வந்து அவங்களுக்கு சேர் சைட் பண்ணும்போது வரும். அதனால் ஓரளவுக்கு மைல்டாக வந்து நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டு கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபார்ம் ஸ்கேன் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக வந்து குறைச்சிட்டு சைஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக குறைச்சிட்டு இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம். ஆடில் இருக்குது ஸ்மூத் வச்சுட்டு லைட்டாக இங்கே வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டே நம்ம இது பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணணும். இம்ப்ளான்ட்லேயே வந்து லைட்டாக எங்கேயாவது சிமெண்ட்டு சம்டைம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப கம்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அந்த இம்ப்ளான்ட்டோட நெக்கு வெளில தர்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை சுற்றி தான் நம்ம மார்ஜின் போடும்போது ஃபிட்டிங் இஷ்யூ ரொம்ப கஷ்டமாக வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபிட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த இடம் ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆடு கொடுத்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அந்த இம்ப்ளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லாமல், ஏன்னா நம்ம ஃபிட்டிங் இஷ்யூவை தடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். சம்டைம்ஸ் பேஷண்ட்லாம் ரொம்ப நாள் கழித்து வராங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெக் எக்ஸ்போஸ் வந்து அதிகமாக தெரியும். இம்ப்ளான்ட்டோட மிடில் தேர்டு வரைக்கும் நமக்கு தெரியுங்கிறதுனால அதனால் நம்ம அதை வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணி இம்ப்ளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம்.
இதை அதான் சேம் நம்ம எந்த இதில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. அப்பரில் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அப்பர் இந்த பொசிஷனில் வைக்கணும். லோவரில் மட்டும் தான் டிசைன் பண்ண போகிறோன்னா லோவரில் இந்த பொசிஷனில் வைக்கணும். அப்பர் லோவர் ரெண்டுலையுமே பண்ணுறோன்னா லோவரை தான் இந்த பொசிஷனில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வைக்கணும். அப்பர் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து சுற்றிட்டே தான் இருக்குமே தவிர நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகாது. அந்த மாதிரி மாற்றி நீங்கள் வச்சிங்கனாலும் ரொம்ப நேரம் சுற்றிட்டே தான் இருக்கும். திருப்பி இப்போ வந்து மார்ஜின் லைன் டிடக்ஷன் வருது. இதை வந்து நம்ம மார்ஜின் லைன் வரைய போகிறோம். கரெக்டு ஜா கொடுத்துட்டு ட்ரா ஃப்ரீ கொடுத்துட்டு நம்ம மார்ஜின் லைன் வரையலாம். ஃபஸ்ட்டு வந்து 3-6 இம்ப்ளான்ட்டுக்கு, அதாவது நம்ம 8 இம்ப்ளான்ட் வந்து முன்னாடியே கொடுத்தோம் இல்லையா, அந்த இம்ப்ளான்ட்டுக்கு தான் நம்ம மார்ஜின் லைன் வரைகிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இம்ப்ளான்ட்டை சுற்றி ஒரு 1 mmலேருந்து நம்ம வந்து ரொம்ப மார்ஜின் லைன் போட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே டச் பண்ணுறேன். இதை வந்து ஃபியூஸ் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். இது ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இம்ப்ளான்ட்டுக்கும் நம்ம வந்து மார்ஜின் லைன் வரைகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 1 mm விட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். அதே தான் சேம் எல்லா இம்ப்ளான்ட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் நம்ம வரையணும். ரொம்ப அதிகமாக தள்ளி வந்து போடக்கூடாது. அப்போது அந்த இடம் வந்து ரொம்ப சிமெண்ட் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக வரும்போது நமக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப லூஸாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஃபிட்டிங் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும். ரொம்ப டீபாண்டாகவும் ஆகாது, ரொம்ப லூஸாகவும் ஆகாது ஃபிட்டிங் இது பண்ணும்போது. நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் வந்து எதுவுமே நான் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு அதாவது ஸ்க்ரூ ரிட்டைன்டு பாருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஸ்க்ரூ ரிட்டைன்டு பார் நம்ம வந்து நார்மல் பார் வந்து பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு மார்ஜின் லைன் வந்து வரைகிறோம், அதுக்கு வந்து மார்ஜின் லைன் வந்து வரைய மாட்டோம். அவ்வளோதான். ஸ்க்ரூ ஹோல் வந்து அதுக்கு வரும். இதுக்கு வந்து ஸ்க்ரூ ஹோல் ஆப்ஷன் வராது. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வரும். இதுக்கப்புறம் மில்லானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரூ ஹோல் வந்து நம்ம போடுவோம். எதுக்காக அப்படின்னா சிமெண்ட்டை வந்து வெளியில் வந்து அதாவது ஃபிக்ஸ் பண்ணும்போது சிமெண்ட்டு வெளியில் வரும். அதுக்காக உள்ளே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம லைட்டாக ஹோல் போட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து 4-4 இம்ப்ளான்ட்டுக்கு கேட்குது இல்லையா, 4-4 இம்ப்ளான்ட்டுக்கு வந்து நம்ம மார்ஜின் லைன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து 4-6 லாஸ்ட் இம்ப்ளான்ட்டுக்கு. இல்லாத இம்ப்ளான்ட்டுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பார் செக்மெண்ட்டுன்ட்டு. பார்த்திங்களா, அப்போ எல்லாமே கொடுத்தாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ளான்ட்டு இன்சர்ஷன் டைரக்ஷன். இங்கே வந்து இந்த ஃபைடு இன்சர்ஷன் டைரக்ஷன் ஆஃப் பிரிட்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து டிக் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ரௌன் பாட்டம் அதாவது சிமெண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் வந்து வரணும். இதில் வந்து வரல, அதனால் நம்ம வந்து கொடுக்கணும். எக்ஸ்பர்ட்டு கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா க்ரௌன் பாட்டம் ஆப்ஷன்ஸ் வரும். அதை வந்து நம்ம சிமெண்ட் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்டரில் ஹரிசாண்டல் ஆங்கிள் ஃபுல்லாக வந்து 0 கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வருது இல்லையா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே விசார்ட் போயிட்டு இங்கே நீங்கள் டூத் பிளேஸ்மெண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நம்ம அதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார் வந்து இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், பார் வந்து அழகாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம லைட்டாக வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இதுக்கு நேராக வந்து நம்ம வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பார் ப்ரொஃபைல் பேராமீட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆங்கிள் லிங்குவலையும் பக்கலையும் வந்து நம்ம ஃபுல்லாக, அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேப்பரிங் வந்து வரும். இல்லைனா பார் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். டேப்பரிங் வந்தால் தான் ஃபிட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். அதாவது பிரிட்ஜ் ஃபிட்டிங் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபிட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பாரோட வித்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். 1.6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக கொடுத்தோம் அப்படின்னா பிரிட்ஜோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து வரும். 1.6 1.4 அந்த மாதிரி 1.2 அந்த மாதிரி கூட கொடுத்துட்டு ஹைட்டை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க ப்ரீஆப் ஸ்கேனோட வந்து நமக்கு மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரீஆப் ஸ்கேனோட மெர்ஜ் பண்ணும்போது ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்போ குறைக்கிற மாதிரி இருக்கும்.
இங்கே அதே மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ரவுண்டட் கொடுக்கணும். இப்போது இதெல்லாம் ரொம்ப உள்ளே இருக்குது இல்லையா, பார் உள்ளே இருக்குது, இம்ப்ளான்ட் இங்கே இருக்குது, அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து வெளியில் கொண்டுட்டு வந்துக்கலாம். அப்படியே ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் சேமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே மொட்டுக்க வந்து வெளியில் வருது. அதாவது ஒரு 3 இது சேர்ந்து வருது. அதே மாதிரி நான் இங்கே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து இது லைட்டாக திரும்பி இருக்க மாதிரி இருக்குது. இந்த இதில் வந்து லைட்டாக வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு வெளில கொண்டு வரேன். அப்புறமேல கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஒரு இதை மட்டும் நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கர்சர் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ரொம்ப வெளியில் இருக்குது, இதே லைட்டாக வெளில கொண்டு வரேன். இங்கே ரொம்ப வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், பார் பில்லர் நீங்கள் எடுத்துட்டேன்னா இங்கே போயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்து இந்த சிஸ்டமில் தான் வந்து இது மாதிரி தனித்தனியாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா பார் பில்லர்னு தனி செக்மெண்ட்டாகவே இருக்கும். அதாவது ஒரே இதாகவே எல்லாத்துக்குமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணால் எல்லா பார் பில்லரும் வந்து போயிடும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு 4, 6 இன்னும் ஒரு இம்ப்ளான்ட் இருக்குது. ஒரு இம்ப்ளான்ட் எதுன்னு தரலைங்களே, இது பார்க்கலாம். 4 அவ்வளோதான். இப்போ பார் மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து நமக்கு அலைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கேண்டிலிவர் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது. ஒரு 10 mm to 12 mm வரைக்கும் நம்ம கேண்டிலிவர் கொடுக்கலாம். அவங்க ப்ரீஆப் ஸ்கேனோட மெர்ச் பண்ணணும், அவங்களோட மோலார் வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்து மெர்ச் பண்ணணும். நான் இது பண்ணிவிட்டு நான் மெர்ச் பண்ணி காட்டுறேன் அவங்களோட ப்ரீஆப்பை. இம்ப்ளான்ட் அளவுக்கு நம்ம பார் கொடுத்தும் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பேஷண்ட் வாயில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குறைச்சியே கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகி தான் வரும், மெட்டீரியல் வந்து க்ளோஸ் ஆகி தான் வரும். நான் அதை வந்து எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து கர்சரில் வந்து லெஃப்ட் கிளிக் மட்டும் தான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஆரோ மார்க்கு அப்படி டச் பண்ணுறேன், அது இறங்குது. ஈவனாக கொடுக்குறேன், ரொம்ப அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக கொடுக்குறேன். மோலார்கிட்ட நமக்கு எப்போயுமே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உள்ளே இருக்க மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் நான் லைட்டாக வெளில கொண்டு வரேன். இப்போது இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ளான்ட்டோட பொசிஷன் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எப்படி சொல்கிறது, அந்த அண்டர் கட் இல்லாமல் அந்த செட் ஃப்ரம் வியூ கொடுத்தோம் அப்படின்னா இம்ப்ளான்ட்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அது வந்து மூவ் ஆகும். நல்லா பாருங்கள். இந்த நான் செட் ஃப்ரம் வியூ கொடுக்குறேன். அழகாக வந்து இப்போ கொஞ்சம் இப்படி டில்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நம்மளை பார்த்த மாதிரி இப்போ வந்துச்சு பாருங்கள் ஓரளவுக்கு. நான் இப்போ ரொம்ப இப்படி வைக்கிறேன், அப்போ செட் ஃப்ரம் வியூ கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ப்ரீஆப் ஸ்கேனோட நான் மெர்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து நமக்கு இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுக்கணும், டூல்ஸ் ஆப்ஷன் கொடுக்கணும், ஆட் அண்ட் ரெமூவ் மெஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரீஆப் ஸ்கேன் கொடுத்துட்டு லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே தான் இதுதான் ப்ரீஆப் ஸ்கேனு. இதை வந்து நம்ம மெர்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக நான் இது பண்ணிக்கிறேன். இவங்க அதுக்காக தான் நம்ம வந்து சிமெண்ட்ரி டென்ட் பார் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நல்லா கம்ஸை வந்து கவர் பண்ணி நம்ம கொடுக்க சொல்லணும். அப்போ தான் நமக்கு ப்ரீஆப் ஸ்கேன் மெர்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அலைன் மெஷ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து ப்ரீஆப் இருக்குது இல்லையா, இதை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஓரளவுக்கு ப்ரீஆப் இருக்குது, இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பர்ஃபார்ம் அலைன்மெண்ட்டு கொடுத்துட்டு பெஸ்ட் ஃபிட் மேட்சிங் வந்து கொடுக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து மோலார் அதாவது 3/6 2/6லேயும், அதாவது 2 அப்பரில் பார்க்கும்போது மோலாரில் 2ம் ஆன்டீரியராக ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கொடுத்துக்கலாம். இதே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெறும் பார் மட்டும் எடுக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க பார் ஆப்ஷன், இது மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து ஹைட் பண்ணி பார்க்கும்போது, ப்ரீ-அப் லைட்டாக ஹைட் பண்ணி பார்க்கும்போது இது கரெக்டாக உள்ள லிங்குவலாக தான் இருக்குது. அதாவது லிங்குவலாங்கிறேன், சாரி, சென்டராக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. வேணும்னா பேஷண்ட் வாயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா குறைக்கிற மாதிரி இருந்தால் குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டார்க் கலர்லவே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அது என்ன நம்ம ஸ்டெப் பண்ணணுன்ட்டுன்னு ஸ்மூத் கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிவிட்டு இது ப்ரெஸ்ஸோட சைஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு ஜஸ்ட்டு வந்து அந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு குறையும். நீங்கள் அப்படியே ஜா ஸ்கேனை வந்து ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிவிட்டு இப்போது இது இல்லாமல் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இது எல்லாமே அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரென்த் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் ஸ்ட்ரென்த் வச்சு நம்ம வந்து ஷிஃப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இந்த இடம்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம பார்க்கணும். பண்ணிவிட்டு அப்படியே இதெல்லாம் ரொம்ப திக்காக வரும் இல்லையா, அதனால் வந்து நம்ம லைட்டாக அப்படியே ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டே வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிவிட்டு ஜா ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். சிமெண்ட் டெண்டர் பார் கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபார்ம், அதாவது ஃப்ரீ ஃபார்ம் ரெஸ்டோரேஷன் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். மெர்ஜ் அண்ட் சேவ் ரெஸ்டோரேஷன்ஸ் அது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பார் வந்து முடிஞ்சிடும். நமக்கு வந்து அவங்களோட ஜாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார் பண்ணிட்டோம். இது பேஷண்ட் வாயில் வச்சுட்டு இந்த இம்ப்ளான்ட்லாம் சப்போஸ் குறைக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது பார் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து குறைச்சிப்பாங்க. கொடுத்துட்டு வந்து நம்ம சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்க வேண்டியதான். சேவ் முடிஞ்சிருச்சு. இதுதான் சிமெண்ட் டெண்டர் பார்.